கஸ்டமைஸ் நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த புதுப்பாலம் வந்து ரொம்ப அடியில் திறந்து விட்டா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அது பார்க்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அப்படி 200 டிஎம்சி 300 2023 2 ஆண்டுகளுக்கு முன்பு 520 டிஎம்சி தண்ணி மேட்டூர் டேம் வழியா வீணா கடல்ல கலந்து 520 டிஎம்சி. இப்ப கூட என்ன, இந்த ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மேட்டூர் அணை 7 முறை நிரம்பி இருக்கிறது. 7 முறை. சொன்னாரு 4 வருஷமா, 4 மாசத்துல 7 முறை நிரம்பி 50 டிஎம்சிக்கு மேல கடல்ல தண்ணி போயிருக்கு. ஏன் நான் சொல்றேன் கடல்ல தண்ணி போயிருக்குன்னா, 16 மதகு இருக்குல்ல, அதுல தண்ணி வந்துச்சுன்னா அது எங்க போகுது? ஆத்து வழியா அப்படி எங்கேயோ போகுது, கடலுக்கு தான் போகுது. அது பயன்படுத்த முடியல. பயன்படுத்த முடியலன்னா என்ன, ஓரளவுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனா மழை காலத்துல தண்ணி வருது, அங்கேயும் டெல்டாவிலையும் மழை பெய்யுது. விவசாயிகளுக்கு தண்ணி வர வேண்டாம், வந்துச்சுன்னா பயிரெல்லாம் முழுகிடும். அதனால கடலுக்கு போகுது. 50 டிஎம்சி 4 மாசத்துல கடல்ல போயிருக்கு. அதுல 5 டிஎம்சி தண்ணிய எடுத்துட்டு வந்து இங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளுக்கு கொடுக்கணும் தண்ணி. இதுதான் திட்டம். இதுதான் மேட்டூர் உபரி திட்டம். கொடுத்து என்ன பண்ணணும்னா, சேலம் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஏரிகளும் இந்த தண்ணியை நிரப்புது. எந்த தண்ணி? வீணா கடல்ல போற உங்க மாவட்டத்தில் உள்ள தண்ணிய. இது கொடுக்கறதுக்கு 30 வருஷமா நாங்க போராடிட்டு இருக்கோம். ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம், என்னென்னமோ பண்ணிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முதலமைச்சரும் வந்து அதற்கு நாங்க சத்தியமா கொண்டு வருவோம், சத்தியமா கொண்டு வரும். கலைஞரே 3 வாட்டி சத்தியம் பண்ணார். ஜெயலலிதா அம்மையார் 2 முறை சத்தியம் பண்ணாங்க. அதன் பிறகு போராட்டம் பண்ணி கடந்த ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர வைத்தோம், அழுத்தம் கொடுத்தோம், சண்டை போட்டோம். ஆனால் நான் கேட்ட திட்டம் 3500 கோடி ரூபாய் திட்டம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சது 565 கோடி ரூபாய்க்கு அறிவிச்சார். அதுல வந்து சின்ன லெவல், அவ்வளவுதான். திட்டம் ஓமலூர், தங்ககிரி, எடப்பாடி இந்த பகுதிக்கு தான் இந்த திட்டம் கொண்டு போனது. அதுல 100 ஏரிகளுக்கு அந்த ஏரிகளை நிரப்புகிற திட்டமாக அதை குறுகி அந்த திட்டத்தை அறிவிச்சார். இன்னைக்கு 100 ஏரி கூட போல. அதுல 82 ஏரிக்கு தான் கணக்கு. அதுல 57 ஏரிக்கு தான் போயிட்டு இருக்கு தண்ணி. அதுவும் கொஞ்சம் தான் போகுது. 25 ஏரியில பம்பு கூட, பைப்பு கூட அமைக்கல. இதுல திமுக ஆட்சியில அந்த திட்டத்தை நிறைவேற்றல. ஏன்னா அது அதிமுக கொண்டு வந்தாங்க. இது ஒரே காரணத்துக்காக தான், ஒரே காரணத்துக்காக தான். ஆனா எனக்கு ஆசை என்ன தெரியுமா, இன்னைக்கு மேட்டூர் உபரிநீர் திட்டம் என்றால் 5000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மேட்டூரில் இருக்கின்ற அந்த உபரி நீரை, உபரி நீர்னா மிச்ச நீர், கடல்ல போற நீரை 5 டிஎம்சி எடுத்துட்டு வந்து அங்கிருந்து முதல் பக்கம் சரபங்கா நதியில இணைக்கிறது. அதுக்கு வழியா சரபங்கா நதியில இணைக்கிறதுக்கு முன்பு இருக்கிற ஏரி எல்லாம் நிரப்புறது. சரபங்கா நதி மூலமாக கீழே இருக்கிற ஏரி எல்லாம் நிரப்புறது. இங்க இருந்து திருமணிமுத்தார இணைக்கிறது. திருமணிமுத்தாறு அங்க இணைச்சு அதன் பிறகு அங்கிருந்து ஆத்தூர்ல வசிஷ்ட நதின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாமே அங்க சேர்வராயர் மலையில இருந்து வர்றது தண்ணி தான். வசிஷ்ட நதியில இருந்து இணைச்சா இது தலைவாசல் வரைக்கும் இந்த திட்டம் நிறைவேற்றலாம். 1600 அடி போயிடுச்சு, 1800 அடி போச்சு நிலத்தடி நீர். இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினா போதும், இந்த நிலத்தடி நீர் 50 அடிக்கு வந்துடும். 50 அடிக்கு வந்துருச்சுன்னா உங்க வீட்டுல கிணத்துலயும் போர்லயும் தண்ணி வந்து நீங்க எல்லாம் சுயமரியாதையுடன் வாழலாம். எங்கேயோ வேலைக்கு, எங்கேயோ உங்க பிள்ளைங்க கல் உடைக்கிறான், கூலி வேலைக்கு போயிடறான், பனியன் கம்பெனி போயிடறான், கேரளால வேலை செய்யறான், பெங்களூருக்கு போறான், என்ன வேலை இல்ல. ஆனா நீங்க நில முதலாளிகள். 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சிருந்தாலும் நீங்க முதலாளி. ஆனா 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு என்ன பயன்? தண்ணி இல்ல, இருக்கு ஆனா இல்ல. எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்குது ஆனா இல்ல. இங்கதான் இருக்குது, தண்ணியை பார்க்க முடியும், ஆனா நீங்க எல்லாம் அனுபவிக்க முடியாது. ஏன்? திமுகவை நீங்க ஓட்டு போட்டு தேர்வு பண்ணீங்களே. அந்த தப்ப மறுபடியும் பண்ணாதீங்க. நிச்சயமாக இந்த சேலம் மாவட்டத்திற்கு மேட்டூர் உபரிநீர் திட்டம் வர வைப்போம். இன்னும் ஒரு 6 மாதம் பொறுத்துக்குங்க. நம்ம ஆட்சி வரும், நம்ம ஆட்சி வருது, நம்ம ஆட்சி வருது, நம்ம ஆட்சி.
திமுக கேட்கறதுக்கே வேஸ்ட். ஏன்னா ஸ்டாலின் முதலமைச்சர், அவருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவர்கிட்ட போய் கேட்கறது கூட வேஸ்ட். சில பேர் சொன்னாங்க, நீங்க கேட்டா நடக்கும், நான் கேட்க மாட்டேன். கேட்கறது வேஸ்ட். இன்னும் 6 மாசம் பொறுத்துக்குங்க. 6 மாசத்துல நம்ம ஆட்சி வந்த உடனே அறிவிப்பு மட்டும் இல்ல, நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஒட்டுமொத்தம் அந்த சேலத்தை வளம் பெறுவோம், வளர்ச்சி பெறுவோம், செழுமையாக மாற்றுவோம். தண்ணி அவசியம். எனக்கு இதுதான் வேணும். ஒரு மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் நீர் பாச திட்டங்கள், நீர் திட்டங்களுக்கு தான் முன்னுரிமை, முதல் உரிமை கொடுக்கணும். முன்னுரிமை இல்ல, முதல் உரிமை நீர் திட்டங்களுக்கும், நீர் பாச திட்டங்களுக்கும், விவசாய திட்டங்களுக்கும் முதல் உரிமை கொடுக்கும். அதுதான் சிறந்த நிர்வாகம். அதை விட்டுட்டு என்னென்னமோ ஏமாத்திட்டு இருக்கிற அறிவிப்பு வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களாமா, அது பேர் தெரியுமா என்னன்னு? உரிமை திட்டம். உங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்கம்மா, சந்தோஷமா இருக்கீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து உரிமை வந்துடுச்சாமா உங்களுக்கு எல்லாம்? தலையெழுத்து, தலையெழுத்து, இங்க தலையெழுத்து அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வச்சுதான் நீங்க பொழப்பே நடத்துறீங்களா? அதை வச்சுதான் குடும்பத்தை நடத்துறீங்களா? உங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சு, உங்க வீட்டுக்கு எல்லாம் கரண்ட் பில் அதை வச்சுதான் கட்டுறீங்களா? அதை வச்சுதான் சாப்பிடுறீங்களா? 1/2 மணி நேரத்துல உங்க வீட்டுக்காரன் புடிங்க போய் குடிச்சிட்டு வந்துடுவான். இந்த கையில கொடுத்து அந்த கையில புடிக்கிறான் காசை, 1000 ரூபாய. ஆனா உங்களுக்கு ஐயோ 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய், 1000 ரூபாய். நினைச்சு பாருங்க, அந்த பணத்தை இந்த திட்டத்துக்கு முதலீடு பண்ணா உங்களுக்கு நீங்களாம் சுயமரியாதையோட வாழலாம், இல்ல மான மரியாதையோட உங்க வீட்டுல இருந்துகிட்டு உங்க வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சியோட வாழலாம். வீட்டுல பார்த்தா மோட்டர் போட்டா தண்ணி, கிணத்துல தண்ணி, விவசாயம், குடிநீர் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, வருமானம் பெருகும். இதுதான் திட்டம், இதுலதான் முதலீடு, இதுலதான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதுதான் நாங்க படிச்சு சொல்லிட்டு வரோம். ஆனா அரசாங்கம் கேட்காது, கேட்க போறது கிடையாது, கேட்கிற நிலையிலையும் இல்ல. ஒதுக்குங்கள், விரட்டுங்கள். திமுக ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும், தமிழ்நாட்டு சாராய நாடாக, கஞ்சா நாடாக மாற்றி இருக்கிறது. போதும் போதும் போதும், இவர்கள் ஆண்டது போதும். இன்னைக்கு காலையில நான் ஒரு 2 அறிக்கை இன்னைக்கு விட்டுருக்கேன். ஒரு அறிக்கை என்னன்னா, நகராட்சி நிர்வாகத்துல, தமிழ்நாட்டினுடைய நகராட்சி நிர்வாகத்துல பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒரு 2500 பேரை நியமனம் பண்ணணும். இந்த நியமனம் நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தான் இந்த நியமனம் செய்ய வேண்டும் என்று நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், அறிக்கை விட்டுருக்கிறேன், பண்ணியிருக்கிறேன். ஆனா திமுக அரசு 2021 இறுதியில 21 வந்துட்டாங்க. 21 இறுதியில அவங்க அரசாணை பிறப்பித்தாங்க. என்னன்னா, இனி எல்லா நியமனங்களும், அதிகாரிகள் நியமனம், எந்த நியமனங்களும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா தான் வரும்னு அரசாணை. அந்த அரசாணை, அவங்க கொடுத்த அரசாணையை திரும்ப பெற்று அந்தந்த துறையை நியமனம் செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. நான் அப்பவே சொன்னேன், அந்தந்த துறைக்கு விடாதீங்க, இதுக்கு ஊழலுக்கு வழி வகுக்கும் அன்னைக்கே சொன்னேன். ஆனா கேட்கல. ஊழல் செய்வதற்காகத்தான் அரசாணையை மாத்தினாங்க திமுக. அது உங்களுக்கு தெரியும். விஞ்ஞான ரீதியில ஊழல்னா திமுகவை உலகத்திலே யாராலும் அடிச்சுக்க முடியாது. சயின்டிபிக் கரப்ஷன் இப்ப இல்ல, அப்பத்துல இருந்து 69ல இருந்து. அப்படி நான் சொன்னேன். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, அமலாக்கத்துறை, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பா தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கை கிட்டத்தட்ட 250 பக்கம். அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? 2500 பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமனத்திற்கு ஒவ்வொருவருக்கிட்டையும் 25 லட்சம் ரூபாயில இருந்து 35 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி இந்த பொறுப்புலாம் நியமனம் பண்ணிருக்கிறாங்கன்னு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், இடி, அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக ஆதாரங்கள் வைத்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இந்த சாதாரண கணக்குல பார்த்தா 888 கோடி ரூபாய்
888 ஊழல். இந்த ஒரு துறையில மட்டும் ஒரு நியமனத்திற்கு கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய் ஒரு துறையில ஒரு பொறுப்புக்கு ஒரு போஸ்டுக்கு 2500 போஸ்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆதாரம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஊழல் திமுக செஞ்சிட்டு வருது, எவ்வளவு பெரிய ஊழல். அது இல்லாம இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட்ல சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்னு ஒண்ணு இருக்கு. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். பள்ளிக்கரணைன்னு ஒரு பகுதி தாம்பரம் பகுதியில் இருக்கு. புறப்பாக்கம், தாம்பரம், OMR, பள்ளிக்கரணை. அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம்னா அது மார்ஷ் லேண்ட்னு சொல்லுது. அதுல சென்னையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணிய உள் வாங்கும். திமுக 67ல தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து அன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 12,500 ஏக்கர் இருந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இன்னைக்கு 2,500 ஏக்கர் தான் மிச்சம் வச்சிருக்கிறாங்க. 60 ஆண்டு காலத்துல 10,000 ஏக்கர் சதுப்பு நிலம். இந்தியாவில எந்த நகரத்துக்கும் இது போன்ற ஒரு சதுப்பு நிலம் கிடையாது. அந்த சதுப்பு நிலம் என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான பறவைகள் அங்கே வரும். ஆண்டுதோறும் வரும். பெரிய பெரிய பெலிகான், பிளமிங்கோஸ்ல இருந்து அங்க இந்த வலசை பறவைகள் சைனா, ரஷ்யா, எங்கெங்கயோ ஆஸ்திரேலியால இருந்து வரும். லட்சக்கணக்கான பறவைகள். நினைச்சு பாருங்க, 12,500 ஏக்கர். அதுல மீன் வகைகள் எத்தனையோ மீன் வகைகள், பறவைகள் எத்தனையோ இருக்கும். இப்படி ஒரு வரம். அது இயற்கை கொடுத்த வரத்தை அழிச்சு நாசப்படுத்தி ஆக்கிரமிப்பு செய்து அதுல கட்டுமானங்கள் கட்டுன்னு ஏமாத்தி இன்னைக்கு ஒரு மாட்டிக்கிட்டானுங்க. 2,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு. அதுல யாரா பிரிகேட் என்டர்பிரைசஸ் ஒரு நிறுவனத்திற்கு அதுல அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அதுல அவ்வளோ பெரிய சயின்டிபிக் லெவல்ல, விஞ்ஞான லெவல்ல இங்க இந்த அனுமதி கொடுத்துட்டு இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கிறாங்க. எதுல? ராம்சார் திட்டம். ராம்சார் அங்கீகாரம்னா நமக்கு பெருமையானது.